போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் இனிக்கும் இலக்கணம் என்ற தலைப்புல பகுதி 4 வரை பார்த்தோம். இந்த 4 வரை உள்ள பகுதியில் என்னன்னாக்கா எழுத்துக்களை பற்றி அதனுடைய விரிவான செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நம்ம இனிக்கும் இலக்கணத்துல பகுதி 5 அதுல சொல் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். சொல் என்ற அதிகாரத்துல இந்த சொற்களை இலக்கண வகை, இலக்கிய வகை அப்படின்னு 2 வகைகளாக பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த இரு பெரும் பிரிவுகள்ல இலக்கண வகை அப்படிங்கிற தலைப்புல அதுல உள்ள சில உட்பிரிவுகளாக சில சொற்களை பார்க்கலாம். இதுல பெயர் சொல். பெயர் சொல்ல பொருட்களின் பெயரை குறிக்கும் சொற்கள் பெயர் சொற்கள் இல்லையா? இதுல எடுத்துக்காட்டுல புலி, மதுரை, விமலன், யாழினின்னு கொடுத்துருக்குறோம். இந்த புலி பொருள் பெயரா, மதுரை பொருள் பெயரா, விமலன் பொருள் பெயரா, யாழினி பொருள் பெயரான்னு சந்தேகம் வரும். இப்போ புத்தகம் அப்படின்னாக்கா அது பொருட்பெயர், அது கூட எழுதிக்கலாம். ஆனால் இந்த புலி அப்படின்னாக்கா அது பொருட்பெயரை சேர்க்கணுமானா இப்போதைக்கு நம்ம இந்த இலக்கண வகை சொற்களை படிக்கும்போது பெயர் சொல் பிரிவில் வைத்து கொள்ளலாம். அதன் பிறகு இதனுடைய உட்பிரிவுகள்லாம் நம்ம போகிறோம். இந்த பெயர் சொல்லுடைய இதுலேயே உட்பிரிவுகள் நம்ம போகிறோம். அப்போ நம்ம இதில் உள்ள உட்பிரிவுகள் படி இது புலினாக்கா அகிரிணை பெயர், மதுரைனா இடப்பெயர், விமலான்னா ஆண்பார் பெயர், யாழினா பெண்பார் பெயர் அப்படின்லாம் படிக்க போகிறோம். இப்போது இந்த பிரிவில் அதை வைத்து கொள்ளலாம். அடுத்த வினைச்சொல். வினைகளை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள். ஆங்கிலத்தில் வேர்புன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொற்கள்லாம் வினை சொற்கள். எடுத்துக்காட்டு நட, பாடுகிறாள், ஓடு, ஓடுகிறாள், நடந்தது, வந்தது, இப்படிப்பட்ட சொற்கள்லாம் வினை சொற்களாக சொல்கிறோம். இதுலேயும் நிறைய உட்பிரிவுகள் பின்னாடி அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்த இடைச்சொல். இடைச்சொல்னாக்கா இடையிடையில வர்ற சொற்கள் இடைச்சொல்னு சொல்கிறோம். ஒரு வார்த்தையை ஒரு 2 வார்த்தைகளுக்கு இடையில அல்லது வாக்கியங்களுக்கு இடையில வர எழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்தெல்லாம் முதல் வகுப்புலேயே எழுத்துக்களை படிக்கும்போது படிச்சுட்டோம். அ, இ, உ அதெல்லாம் சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம். அந்த, இந்த, அவன், இவன், உவன் அப்படின்லாம் சொல்லும்போது அது அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாமே சுட்டெழுத்துக்கள்னு படித்தோம். அதே மாதிரி வினா எழுத்துக்களையும் பார்த்தோம். உண்மைகள் அப்படின்னாக்கா அதில் அதுலேயும் சில பிரிவுகள் இருக்குது. அதையும் போக போக பார்க்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் எழுதிக்கணுன்னாக்கா உண்மைகளில் அதுவும் இதுவும் அப்படின்னு எழுதுறோம் வச்சுக்கலாம். அந்த உம்முன்னு முடியுதுல அதெல்லாம் தான் உண்மைகள் சொல்கிறோம். அந்த உட்பிரிவுகள்லாம் போக போக படிப்போம். அடுத்தது ஐ, ஆல் போன்ற வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் ஒரு டாபிக் இருக்குது. அந்த தலைப்பில் அதை போக போக படிக்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஐ, ஆல் போன்ற வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் நிறைய இருக்குது. 8 உருவுகளில் 7 உருவுகள் படிக்கக்கூடியதாக, 8வதுக்கு உருவு இல்லைன்னு வரும், அதெல்லாம் படிக்கலாம். அடுத்தது தான், மற்று ஆகிய சொற்கள். இந்த சொற்களும் இடைச்சொல்ல வரும். அடுத்தபடியாக பார்த்தாக்க உரிச்சொல். பெரும்பாலும் செய்யுளுக்கே உரிய சொற்கள். இது இரு வகைப்படும். உரிச்சொல் பெரும்பாலும் செய்யுளுக்கே உரிய சொற்கள். அதாவது எளிமையாக புரியக்கூடிய சொற்கள்லாம் நமக்கு தெரியும், உரைநடையில் பார்ப்போம். சில சொற்கள் செய்யுளிலே இருக்கும். அந்த சொற்கள் பயன்பாட்டில் எப்பயாவது வரும். அது மாதிரி சொற்கள்லாம் உரிச்சொற்கள்னு சொல்லுவோம். இதுவே 2 வகைப்படும், இரு வகைப்படும். ஒன்று ஒரு குணம் கொண்ட பல உரிச்சொற்கள். ஒரு குணம்னா ஒரு பொருளை தான் தரும், ஆனால் பல உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை தரும். சால, உரு, நனி, தவ, கூர், கழி இந்த 6 சொற்களும் மிகுதி என்ற ஒரே பொருளை குறிக்கும். எல்லாத்துக்குமே அர்த்தம் என்னன்னாக்கா மிகுதி தான். இந்த 6 உரிச்சொற்களும் மற்ற சொற்களோட சேர்ந்து வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சால பெரிது அப்படின்னாக்கா மிக பெரிதுன்னு அர்த்தம். உரு பொருள் அப்படின்னா பெரிய பொருள். நனி பேதை அப்படின்னா நனிங்கிற இடத்துல மிகுதிங்கிற இடத்துல போட்டோம்னா மிகுந்த பேதமை உடைய. நனி பேதைனாக்க நனின்னா மிகுந்த, பேதமை குணம் முடிந்த ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தவ பெரிது அப்படின்னா மிக பெரிது.
இப்ப களி கூர் மனம் அப்படின்னா களிப்பு மிகுந்த மனம் அப்படி. இந்த கூறுங்கிற இடத்துல இந்த மிகுந்தன்னு பொருள் வந்துச்சா, களிப்புனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மிகுந்த மனம். கழி உவகை, உவகைனாலும் மகிழ்ச்சி தான். கழிங்கிற இடத்துல இந்த இடத்துல மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இந்த உரை, செப்பு, மொழி, விளம்பு, இயம்பு. என்னிடம் உரை, என்னிடம் செப்பு, என்னிடம் மொழி, என்னிடம் விளம்பு, இயம்பு அப்படின்னு சொல்றோம்ல. இது எல்லாத்துக்கும் பொருள் வந்து என்னிடம் சொல் அப்படிங்கிற ஒரே பொருள் தான். இது அனைத்தும் உரிச்சொல். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அர்த்தம் சொல் அப்படிங்கிற பொருள். பல பொருள் கொண்ட ஓர் உரிச்சொல். இதுல எடுத்துக்காட்டு பாருங்க. கடி என்கிற உரிச்சொல்லானது காவல், கூர், மனம், அச்சம், புது அல்லது புதுமை, மிகுதி, அகன்ற இப்படி பல பொருட்களை தரும். அது சொற்கள்ல எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்ப கடி நகர், காவல் நகர். கடி வாள் அப்படின்னா கூர்வாள். இப்ப கடிங்கிற ஒரு சொல் தான், ஆனா வெவ்வேறு பொருளை தருது. அது இருக்கிற அதோட வந்து இணைகிற வார்த்தையோட சேர்ந்து வேறு வேறு பொருளை தருது. கடி நகர், காவல் நகர். கடி வாள், கூர்மையான வாள். கடி மலர், மனம் மிகுந்த மலர். கடி மான், அச்சம் மிகுந்த மான். கடி மனம் அப்படின்னா புது மனம், அல்லது சில புத்தகத்துல புதுமை மனம்னு போடுறோம், எல்லாம் ஒண்ணுதான். கடி மிளகு அப்படின்னா காரமான மிளகு. கடி உணவு அப்படின்னா மிகுதியான உணவு. கடி விழி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல அகலம், அகன்ற விழி அப்படின்னு பொருள் தரும். இப்ப இந்த கடிங்கிற ஒரே வார்த்தைக்கு அது சேர்கின்ற மற்ற ஒரு வார்த்தையோட இணைந்து வரும்போது அதற்கு வெவ்வேறு பொருள் வருது. வேறு சில உரிச்சொற்களை நினைவில் வைத்துக்கலாம். மழை, கய, புரை, இரு, குறு, கெழு, பழ, குழ, நிறைய உரிச்சொற்கள் நீங்க புத்தகத்துல தேடி குறித்து வைத்துக் கொள்ளலாம். இது மட்டும்தானா அப்படின்னா இது மட்டும் இல்லை, சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காக தந்திருக்கும். அடுத்து இலக்கிய வகை. முதல்ல பார்த்தது இலக்கண வகை. இலக்கண ரீதியா என்னென்ன சொற்கள் அதுல கொண்டு போலாங்க, அந்த பிரிவுல கொண்டு போலாங்கிறத பார்த்தோம். இப்ப இலக்கிய வகை. இதுல வந்து உட்பிரிவுகள் இருக்கு. முதல்ல பார்த்தோம்னா இயற் சொல். இயற் சொல்னா இயல்பான சொற்கள், எளிதில் புரிந்து கொள்ளலாம். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னால எளிமையா புரியும். அதுல உரிச்சொல்லாம் பார்த்தோம்ல, அது செய்யுள் நடையான சொற்கள். அதுல புரிந்து எளிமையா பொருள் கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கும். இதுல இயற் சொல்ல எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். கற்றவர், மண், மரம், இதுக்கெல்லாம் நம்ம பொருள் சொல்லணும்னு தேவையில்லை. மரம்னா என்னன்னு தெரியும், மண்னா என்னன்னு தெரியும், கற்றவர்னா யாருன்னு தெரியும். இது மாதிரி எளிமையான சொற்களை வந்து இயல்பா சொல்லக்கூடிய சொற்கள் வந்து இயற் சொல்னு சொல்றோம். அடுத்தது திரிசொல். பொதுவா தமிழ் மொழியை சிறப்பாக கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய செய்யுள் நடை சொற்கள். இப்ப அங்கேயும் செய்யுள் நடை சொற்கள் தான், இங்கும் செய்யுள் நடை சொற்கள் தான். ஆனா இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுல வந்து அதை செய்யுளுக்கே உரிய சொற்கள்னு சொல்றோம். இது வந்து உரைநடையிலையும் இருந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் எளிமையான சொற்கள். இப்ப நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது நுதல்னா நெற்றி, ஆழினா கடல், கிள்ளைனா கிளி. இதெல்லாம் இப்ப பயன்படுத்துறது இல்லை இல்லையா? இப்ப சாதாரணமா பயன்படுத்துறது இல்லை, ஆதி காலத்துல பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது வட சொல். வடமொழி சொற்களை தான் வட சொல்னு சொல்றோம். இது 2 வகைப்படும். தற்சம வட சொல். தமிழிலும் வடமொழியிலும் உள்ள பொதுவான எழுத்துக்களை கொண்ட வடமொழி சொற்கள். அதாவது தமிழ் எழுத்துக்களுக்கு சமமான வடமொழி எழுத்துக்களை கொண்ட சொற்கள். வடமொழியில வெவ்வேறு எழுத்துக்கள் இருக்கும். ஆனா தமிழ்ல உள்ள எழுத்துக்கள் அதுலயும் இருக்கு. அந்த தமிழ் மொழியில உள்ள எழுத்துக்கள் இதற்கு சமமா உள்ள எழுத்துக்கள் அதுலயும் இருக்கிறதுனால இத தற்சம வட சொல்னு சொல்றோம். சொல் வட சொல் தான். ஆனா அதுக்கு தமிழ்லயே வந்து புழங்கி கொண்டிருக்கிறது. காரணம் அப்படிங்கிறது வடமொழி சொல். ஆனா அதை நம்ம வந்து தமிழ்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி குங்குமம், பங்கயம், வருடம், ஆனந்தம், மனு, வேதம், இப்படிப்பட்ட சொற்கள் இதுல பாருங்க எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். எழுத்து பூரா தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கும். இதுல வடமொழியான சிறப்பு எழுத்துக்கள்லாம் இல்லை. இது தமிழ் மொழி எழுத்துக்கள், தமிழுக்கு சமமான எழுத்துக்கள் இருக்கு. ஆனா வடமொழி சொற்கள். இதுக்கு பொருள் என்னன்னா ஒண்ணு பார்க்கலாம். தமிழ்ல பொருள் வந்து காரணம் அப்படிங்கிறதுக்கு நிமித்தம், இதுதான் சரியான தமிழ்ச்சொல். இப்ப குங்குமம் அப்படின்னா அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் வந்து செஞ்சாந்து பொடி. பங்கயம், இப்ப பேர் கூட வைப்பாங்க. பெண்களுக்கு பேர் வைக்கும்போது பங்கஜம்னு வச்சிருப்பாங்க. இந்த பங்கஜ வரும்போது அது வேற ஒரு பிரிவுல போயிடும். பங்கயம் அப்படின்னு எழுதும்போது
அது தாமரைங்கிற பொருளை தருகின்ற வடமொழி சொல்லாக இருக்கும். இப்போ வருடம் அப்படிங்கிறதே வருஷம்னு எழுதுவோம். அது வேற பிரிவில் பார்க்கலாம். இப்போ வருட போட்டு எழுதும்போது அது தமிழுக்கு நிகரான சொற்களை எழுத்துக்களை கொண்டு இருக்கு. அதுக்கு பொருள் வந்து ஆண்டு. அது மாதிரி ஆனந்தம், இதெல்லாம் நம்ம வந்து இந்த சொற்கள் எல்லாமே தமிழ்னு நினச்சி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஆனந்தம்னா அதுக்கு மகிழ்ச்சின்னு பொருள் தமிழில். மனு கொடுக்குறோம், தாசில்தார்கிட்ட மனு கொடுக்குறோம், கலெக்டர் மனு கொடுக்குறோம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தமிழில் விண்ணப்பம். வேதம் அப்படின்னா அது வடமொழி சொல். இதில் எல்லா எழுத்துமே தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறது, ஆனால் வடமொழி சொல். அப்படிப்பட்ட சொற்களுக்கு நம்ம தர் சம வட சொல்னு சொல்லுவோம். இப்போ வேதம்னா அதுக்கு பொருள் தமிழில் மறை. அடுத்து தற்பவ வட சொல், வடமொழிக்கே உரிய சிறப்பான எழுத்துக்களை கொண்ட வடமொழி சொற்கள். இப்போ பாருங்க, இதெல்லாம் தமிழில் இருக்கா? ஜ, ஷ, ஹ, ஷ, ஸ்ரீ போன்ற இந்த எழுத்தெல்லாம் தமிழில் கிடையாது. இது வடமொழிக்கே உள்ள சிறப்பான எழுத்துக்கள். எப்படி நமக்கு தமிழில் வந்து ழ அப்படிங்கிறத வந்து தமிழோட சிறப்புன்னு சொல்லுமோ, அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெஷலாக உள்ள எழுத்துக்கள் ஜ, ஷ, ஹ, ஷ, இந்த எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பெற்ற வடமொழி சொற்கள். எடுத்துக்காட்டு பாரு. இப்போ ஜகம், இதில் ஜ வந்திருக்கு. வருஷம், இதில் ஷ வந்திருக்கு. ஹரி, இதில் ஹ. ஸ்ரீமதி, இதில் ஸ்ரீ. இந்த ஜ, ஷ, ஹ, ஸ்ரீ இதெல்லாம் வடமொழிக்கே உள்ள சிறப்பான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை கொண்டு அமையப்பட்ட வடமொழி சொற்களை என்ன சொல்றோம்னா தற்பவ வட சொல் அப்படின்னு சொல்றோம். முதல்ல பார்த்தது தற்சமம். அதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரியே இருக்கும், தமிழ் எழுத்துக்களே இருக்கும், ஆனா வடமொழி சொல். இதுல வடமொழிக்கே உள்ள சிறப்பு எழுத்துக்களை கொண்ட வடமொழி சொற்கள். இப்ப ஜகம் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து உலகம். வருஷம் அப்படின்னு பார்த்தா ஆண்டு. இப்போ வருஷத்தை வருடம்னு எழுதிட்டோம்னா என்ன, எதுல பிரிவுல போயிடும்? தற்சமத்துல போயிடும். அதுலயுமே ஜகம் அப்படிங்கிறத சகம்னு எழுதுனா தற்பவத்துல தற்சமத்துல போயிடும். இப்ப ஹரி அப்படின்னாக்கா ஹரின்னு எதுனா அதுல போயிடும். இப்ப அதுல தமிழ்ல வந்து அர்த்தம் வந்து ஹரி. ஸ்ரீமதினா திருமதி. இப்ப ஜகம்னா உலகம், வருஷம்னா ஆண்டு, ஹரினா ஹரி திருமால் பேரு. இந்த ஹரிங்கிற வார்த்தைக்கு இன்னும் நிறைய பொருள்லாம் இருக்கு. 50-55 பொருள் இருக்கு. அதை பின்னாடி வகுப்புல பார்க்கலாம். அடுத்ததாக திசை சொல். பண்டைய காலத்துல வெவ்வேறு திசைகளிலிருந்து வந்த வேற்றுமொழி சொற்கள் இவை தமிழ் கலந்து விட்டன. அவற்றை திசை சொற்கள் என்கிறோம். வெவ்வேறு திசைனா என்னன்னாக்கா தமிழ்நாட்டை சுற்றி உள்ள திசைகள். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த திசை அந்த அந்த பகுதியிலேருந்து அங்கே வசிக்கிற மக்கள் வசிக்கிற பகுதியிலேருந்து வந்த சொற்களை வந்து திசை சொல்னு சொல்கிறோம். இவையும் தமிழில் கலந்து விட்டன. இப்போ அதை பார்க்கலாம். வேற்றுமொழி சொற்கள். கையர், கையர்னா வஞ்சகர்னு தமிழில் பொருள். பாழி, இது தமிழ் மாதிரியே இருக்கும், ஆனால் இதெல்லாம் வேற்றுமொழி சொற்கள். அது பாழினா சிறு குட்டை. செய அப்படின்னா வயல். கேணி அப்படின்னா கிணறு. கேணின்னு மணற்கேணி இதெல்லாம் திருக்குறள்ல வரும். அப்ப தமிழ் இல்லையா சார் அப்படின்னா அது அப்போதைக்கு கலந்து விட்ட திருவள்ளுவர் காலத்திலே கலந்து விட்ட வடமொழி சொல். கேணினா தமிழ்ல கிணறு. பெற்றம் அப்படின்னா பசு. ஏடா அப்படின்னா தோழன். இப்ப இரு பெரும் பிரிவுகளாக சொற்களை பிரித்து வைத்திருப்பதை நாம் இந்த வகுப்புல பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவை பற்றி அடுத்தடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த பிரிவுல 2 பிரிவு மிகப்பெரிய பிரிவுகளா பிரித்து அதுல பார்த்தோம். இது ஒண்ணுத்துக்கும் உட்பிரிவுகள் இருக்கு. அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.